ஆன்மீக அன்பர்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம். மீண்டும் ஆனந்த அருள் பதிவில் நாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கடந்த 2-3 பதிவுகளில் குழந்தை பேறு, மக்கள் செல்வம், அதை பற்றி நாம் நன்கு பார்த்தோம். அதில் குறிப்பாக எந்தெந்த தலங்களில் எந்தெந்த சிவத்தலங்களை நாம் சென்று தரிசித்தால் குழந்தை பேறு கிடைக்கும் என்பதை பற்றியும், கரு சிதைவு ஏற்படாமல் இருப்பது, அது தடுப்பதற்கான தலங்கள், இவற்றையெல்லாம் பார்த்தோம். இந்த பதிவில் நாம் பார்த்தது தொடர்ச்சியாக கரு ஏற்பட்டு கரு நல்ல வளர்ச்சி அடைந்து வந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலையில் அப்போது அது பிரசவம் என்று நமக்கு அந்த குழந்தை முடியும். அப்போ அந்த பிரசவம் என்பது அது சுகப்பிரசவமாக நமக்கு அமைய வேண்டாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையும் நமக்கு கிடைக்கிற தகவல், குழந்தை பேறு கிடைத்த உடனே மருத்துவர்கிட்ட சென்று நாம் ஆலோசனை செய்து வருகின்ற பொழுதே என்ன ஆகுது, கடைசியாக அந்த குழந்தையே நம்ம மகப்பேறு மருத்துவர்கள்கிட்ட காமிச்சு அறுவை சிகிச்சை மூலமாக குழந்தையை நாம் வெளியில் எடுக்கக்கூடிய நிலைமை தான் இருக்குது. அது மருத்துவர்களை குறை சொல்வதற்காக அல்ல, இது இயற்கையாகவே அது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அமைந்து போய்விடுகிறது. அதற்கு காரணம் நம்மளுடைய வாழ்க்கை முறை. குழந்தை பேர் உண்டானது முதல் அவர்களை நாம் மிக கண்ணும் கருத்துமாக கவனித்து வருவதனால் பல வேலைகளை அவர்களிடம் நாம் சிறு சிறு வேலைகளை வழங்காதது, நடைப்பயிற்சி இல்லாதது, குடும்ப சூழ்நிலை, அலுவலக ரீதியாக அவர்கள் பணிக்கு செல்வது, இப்படி பல்வேறு காரணங்கள். பண்டைய காலங்களெல்லாம் பெரும்பாலும் 100% மகப்பேறு சுகப்பிரசவமாகத்தான் இருந்தது. ஆனால் இன்றைய காலங்களில் அவை அப்படி அல்ல. அதற்கு பல்வேறு காரணங்களை நாம் தெரிவிக்கிறோம். ஒரு மருத்துவ காரணங்கள் இதெல்லாம் இருந்த போதிலும் ஒரு தாய்மை அடைந்தவர்கள் சுகப்பிரசவமாக ஒரு குழந்தையை கொடுக்கின்ற பொழுதுதான் அதில் மற்றற்ற எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைய முடிகிறது. காரணம், அந்த குழந்தையுடைய வளர்ச்சி, அது சுகப்பிரசவமாக வந்த பிறகு அதனுடைய வளர்ச்சி, அந்த தாயினுடைய கான ஒரு உடல் நலம். இப்போ பல்வேறு இடங்களில் நம்ம பார்க்குறோம், இந்த மாதிரி அறுவை சிகிச்சை மூலமாக குழந்தையை பெற்றெடுக்கின்ற பொழுது அந்த தாய்க்கு பின் காலங்களில், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 40, 50, 60 வயதுகளில் அந்த அறுவை சிகிச்சையினால் ஏற்படுகின்ற பல்வேறு தொடர் மருத்துவ உபாதைகளெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கோம், பார்க்குறோம். அப்போது அந்த வயதுக்கான மூட்டு வலி, தசை பிடிப்பு, நரம்பு தளர்ச்சி, இப்படியெல்லாம் வருது. அப்போ சுகப்பிரசவம் இருந்தால்தான் அந்த ஆரோக்கியமான ஒரு உடல்நிலையை நாம் பிற்காலத்தில் பேண முடியும். அப்போ சுகப்பிரசவம் வேண்டுமென்றால் நாம் எந்த தலத்தை வணங்க வேண்டும், அதற்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு. நீங்கள் ஒரு சுகப்பிரசவமாக ஒரு குழந்தை பிறக்க வேண்டுமென்றால் அதற்கு நாம் வணங்க வேண்டிய தெய்வம் திருச்சியில் இருக்கக்கூடிய தாயுமானவர். அவர் சுகப்பிரசவத்தை கொடுப்பார் என்பது காலங்காலமாக நாம் கேட்டு உண்டு கொண்டு வந்திருக்கின்ற ஒரு நம்பிக்கை. அதற்கு பிரதான சான்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரத்னாவதி என்ற ஒரு பெண் கருவுற்று இருந்து மகப்பேறு நிலையில் அவருடைய தாயார் காவிரி ஆற்றுக்கு அந்த பகுதியிலேருந்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வர முடியாமல் போகும்போது, அப்போ சிவனை அவர் வணங்குகிறார். அப்பொழுது அந்த சிவனுடைய பெயர் செவ்வந்திநாதர். அந்த செவ்வந்திநாதர் உடனடியாக மனம் இறங்கி அந்த பெண்ணுக்கு, ரத்னாவதி பெண்ணுக்கு மருத்துவம் பார்த்து சுகப்பிரவேசத்தை கொடுத்து இருக்கிறார். வெள்ளம் வடிந்த பிறகு தாயாரம் அங்கே வரும்போது 2 தாயாரம் இருக்கிறார்கள். அதில் உண்மையான தாயார் யார் என்று பார்க்கின்ற போது உடனே இறைவன் உமையுடன் காட்சி தந்து ஒரு வரலாற்று ஒரு புராதன சான்றை இங்கு பதியப்பட்டுள்ளது. அதற்கு பிறகு செவ்வந்திநாதரை தாயுமானவர் என்று அழைக்கப்படுகிறார். அதே போல் உண்மை சம்பவங்கள்னு பார்த்திங்கன்னா, காலங்காலமாக நம்பிக்கையாக பல்வேறு மக்கள் அங்கே சென்று வணங்கி அந்த தாயுமானவரை வணங்கி கொழுக்கட்டை, அப்பம் இதையெல்லாம் செய்து வைத்து வணங்கி
சுகப்பிரசவம் அடைந்த செய்திகளை நாம் பார்க்க முடியுது, கேட்க முடியுது. அதற்கு திருமுறை சான்று என்ன இருக்கிறது என்று கேட்டால், அதுதான் மிக முக்கியமாக நாம் பார்க்க முடியுது. இந்த தலத்திலே திருஞான சம்பந்தரும் அப்பர் பெருமான் 2 பேரும் இந்த தலத்திலே பாடி உண்மை சம்பவங்களை திருமுறை மூலமாக பதிவிடுகிறார்கள். தாய்மானவராக இருக்கிறவர் சுகப்பிரசவம் அளிப்பார் என்பதற்கான உண்மை சான்றுகளை திருஞான சம்பந்தர் அப்பர் பெருமானும் பாடிய பாடலிலிருந்து நாம் பார்க்க முடியும். முதல்ல பார்த்தோம்னா திருஞான சம்பந்தர் ஒரு 11 பாடல்களை ஒரு பதிகத்தில் பாடியிருக்கார். அதில் முதல் பாடல் தான் நன்றுடையானை தீயது இல்லானை நரைவெல்லேறு ஒன்று உடையானை உமையொரு பாகமுடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூரையம் உள்ளம் குளிருமே என்று பாடியிருக்கிறார். அந்த பதிகத்தில் அந்த 3வது பாடல் மிக சான்றாக அமையுது. அதாவது தாய்மானவராக அவர் எப்படி இருக்கிறார் என்பதற்கு சான்றாக 3வது பாடலாக பாடுகிறார். மந்தம் உளவும் மழலை ததும்ப வரை நீழல் செந்தன் புனமும் சுளையும் சூழ்ந்த சிராப்பள்ளி சந்தம் மலர்கள் சடைமேல் உடையார் விடையூறும் எந்த மடிகள் அடியார்க்கு அல்லல் இல்லையே என்று பாடுகிறார். அப்போ அல்லல் இல்லையே என்று பாடுவதன் மூலமாக இந்த சுகப்பிரசவமாக வேண்டும் என்று வேண்டக்கூடிய அந்த கருவுற்ற தாய்க்கு நிச்சயமாக அல்லல் இல்லாமல் குழந்தை பிறக்கும் என்பது தான் இந்த திருமுறை சான்று. ஆகவே இந்த சான்று தான் யாரெல்லாம் கருவுற்று இருக்கின்ற காலத்திலே இந்த தாய்மானவருடைய நாமத்தை தாய்மானவருடைய இந்த திருமுறை பாடல்களை உச்சரித்து வருகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக அல்லல் இல்லாமல் சுகப்பிரசவம் பிறக்கும், குழந்தை பிறக்கும், சுகப்பிரசவமாக குழந்தை பிறக்கும் என்பது தான் இந்த சான்று. அதே போல் அப்பர் பெருமானும் ஒரு பாடலில் பாடுறார். ஏன்னா இதெல்லாம் நம்மளுடைய அடியார்கள், நம்ம மூவர் முதலிகள் இதையெல்லாம் அவருக்கு முன்னால் இருந்த காலங்களில் இது மாதிரி பல்வேறு மனிதர்கள் இங்கே தாய்மானவரை வணங்கி அதன் அடிப்படையில் சுகப்பிரசவம் பெற்றதை கேள்விப்பட்டு அதன் அடிப்படையில் தன்னுடைய பாடல்களை இணைத்து அவர்கள் பாடியிருக்கிறார்கள். அப்போ அப்பர் பெருமான் என்ன பாடலில் பாடுறாரு என்று பார்த்தால், தாயுமாய் எனக்கு தலைவனுமாய் கண்ணு முதலனாய் பேயனையும் ஆண்ட பெருந்தகை தேயநாதன் சிராப்பள்ளி மேவிய நாயனார் என நம்பினை நாசமே என்று பாடுகிறார். அப்போ ஒரு பிரசவம் போது ஏற்படுகின்ற வலியை அந்த வலி நாசமாக போய்விடும் என்பதைத்தான் நம்முடைய திருநாவுக்கரசர் இந்த தலத்திலே பாடி பதிவு செய்திருக்கிறார். ஆகவே இந்த அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த தாயுமானவர் அவரை வேண்டி வணங்கி பிரார்த்தனை செய்துகின்றோம் என்றால் நிச்சயமாக ஒரு தாயுற்ற தாய்மையுடைய ஒரு பெண் நிச்சயமாக சுகப்பிரசவத்தை அளிப்பாள் என்பது தான் இதுக்கு சான்றுகள். அப்போ நாம் அதை என்ன பண்ணோம், அந்த மாதிரி உள்ளக்கூடியவங்களை தாய்மை அடைந்த உடனே கரு அடைந்த உடனே அவர்கள் பேறு காலங்கள் முழுவதும் குழந்தை பிறக்கின்ற வரையில் இந்த திருஞான சம்பந்தருடைய 11 பாடல்களையும் தினமும் அந்த ஒவ்வொரு பாடல்களாக பாடி நம்முடைய பூஜை அறையில் இருந்து வணங்கச் சொல்லுங்கள். அதே போல் அப்பருடைய பாடல்கள் 3 பாடல்கள் தான் அங்கே கிடைக்கின்றது. அந்த 3 பாடல்களையும் பாடச் சொல்லுங்கள், படிக்கச் சொல்லுங்கள். தினமும் அந்திப்பகலா சிவனை ஆதரித்து தொந்தி செறிய பெற்றெடுத்த தாய்வார் நமக்கோ என்று பட்டினத்தார் பாடுவதைப் போல இந்த பேறுகாலம் முழுவதும் தாய்மானவரை வணங்கி வீட்டில் இருந்தபடியே வணங்கி இந்த பாடல் 11 பாடல்கள் அப்பருடைய 3 பாடல்களையும் படிக்கச் சொல்லுங்கள். அவர்கள் படிப்பதோடு மட்டுமல்லாமல் வீட்டில் உள்ளவர்களும் கணவன், அங்கே இருக்கக்கூடிய தாய் தந்தையர், மாமனார் மாமியார், இந்த மாதிரி உறவினர்கள் கூட அந்த பாடலை படிக்கலாம். நான் இந்த நேரத்தில் என்னை பற்றியும் நான் சொல்லணும். என்னுடைய மகள் கருவுற்ற உடனே கன்சீவான உடனே தெரிந்த பிறகு தினமும் இந்த பாடல்களை நான் பாடி சூரிய நமஸ்காரம் செய்வது வழக்கமாக கொண்டு வந்தேன். அதன் அடிப்படையில் என்னுடைய மகள் சுகப்பிரசவம் தான் நடந்தது. ஆகவே அந்த சுகப்பிரசவம் வேண்டும் என்கிறவர்கள் இந்த பாடல்களை படியுங்கள். இதை மனப்பாடம் செய்து கூட படிக்கலாம், அல்லது தினமும் பூஜை அறையிலே பாடலை பார்த்தும் படிக்கலாம். நிச்சயமாக அவை உங்களுக்கு பலனளிக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு, இதற்கு நன்றி கடன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், சுகப்பிரசவம் முடிந்த பிறகு அந்த தாய்மானவர் கோவிலுக்கு சென்று அங்கே வணங்கி வாழைப்பழங்களையோ பாலால் அபிஷேகமோ செய்து வர வேண்டும் என்பது காலங்காலமாக நடந்து வரக்கூடிய ஒரு உண்மை சம்பவம். ஆகவே நம்மளுடைய அடியார்கள்
நம்மளுடைய இந்த பதிவை பார்க்கின்றவர்கள், இந்த மாதிரி சுகப்பிரசவம் தேவைப்படுகின்றவர்கள் யாரெல்லாம் இந்த நேரத்தில் விரும்புகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இவற்றை தெரிவித்து, அந்த மாதிரியான மாதர்களுக்கு, தாய்மை அடைந்தவர்களுக்கு சுகப்பிரசவம் அடைவதற்கு தாய்மானவரை வணங்கச் சொல்லுங்கள், தாய்மானவரை நினைக்கச் சொல்லுங்கள். சுந்தர் நம்முடைய அப்பருடைய பாடலையும் திருஞான சம்பந்தருடைய பாடலையும் பாடி சுகப்பிரசவம் அடைவதற்கு அவர்களுக்கு ஒரு வழிகாட்டுங்கள் என்று கூறி நாம் இந்த பதிவை இத்துடன் முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.